ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவன் எப்போதுமே ஒரு பெரிய பாஸ்டர் தான் தேவன் தேடுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. சில நேரங்கள்ல ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருந்தாலும் அவங்க தேவன் கிட்ட சரிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்ற ஒரு நபரா காணப்பட்டாங்க அப்படின்னா அவங்களதான் தேவன் தேடுறாங்க. ஏன்னா அவங்கள எடுத்துதான் பிறருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு கருவியா தேவன் அவங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புறாங்க. இந்த நாள்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் ஆண்டவர் என்ன சொன்னாலும் சரிங்க ஏசப்பா நான் அதுக்கு கீழ்படுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா அப்போ தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காங்க. நீங்க நினைக்கலாம் நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன் தானே, எனக்குன்னு ஒரு பெரிய ஊழியம் கிடையாது, நான் ஆண்டவருக்காக எதுவுமே செய்யல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தேவன் உங்களை தான் எடுத்து பயன்படுத்த போறாங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போற இந்த 3 அறிகுறிகள் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ நீங்க பிறருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாற போறீங்க. சோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட பேசுவார். சவுல் அப்படின்ற ஒரு கொடூரமான ஒரு மனிதனை தேவன் அப்போஸ்தலன் பவுலாக மாற்றினதை நம்ம பாக்குறோம். ஆனா இந்த ஒரு கதையில நாம ரொம்ப கவனிக்காத ஒரு நபர் இருக்காங்க. அதை யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அனனியா. அனனியாவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அனனியா கிட்ட இருந்த இந்த ஒரு 3 குணங்களினாலதான் தேவன் அனனியாவை அவருடைய திட்டத்தின் ஒரு பங்காக தேவன் பயன்படுத்தினாங்க. சவுளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுறதுக்கான ஒரு கருவியா தேவன் அனனியாவை பயன்படுத்தினாங்க. அதே மாதிரிதான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் இந்த ஒரு 3 காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காங்க. இப்போ நம்ம அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சவுல் அப்படின்ற ஒரு நபரை தேவன் சந்திக்கிறத நம்ம பாக்குறோம். பார்வை இல்லாம 3 நாள் சாப்பிடாம எதுவுமே குடிக்காம அவர் இருந்ததை நம்ம பாக்குறோம். அப்போ அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அனனியா அப்படின்னு சொல்ற ஒரு நபர் கூட தேவன் பேசுறாங்க. நீ நேர்த்தெரு அப்படின்னு சொல்லப்படுற அந்த தெருக்கு போ, அங்க சவுல் அப்படின்னு சொல்ற ஒரு பேருள்ள ஒரு நபர் இருப்பான், நீ அவனை தேடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அனனியா கிட்ட சொல்றத நம்ம பாக்குறோம். இப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அனனியாவுக்கு சவுல ஆல்ரெடி தெரியும். சவுல் எவ்வளவு ஒரு கொடூரமான ஆளு, கர்த்தரை பின்பற்றுறவங்களை ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களை அவர் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாரு, அவங்களை கைது செய்யறதற்காக சவுல் வந்தது, இது எல்லாமே என்னன்னா அனனியாவுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா இப்போ தேவன் அனனியாவை அந்த சவுல் இடத்துக்கு தான் அனுப்புறாரு. 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டு இருக்கிறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா அனனியா ஆண்டவர் கிட்ட சொல்றாரு, இந்த சவுல் அப்படின்னு சொல்ற மனுஷன் எவ்வளவு ஒரு பொல்லாப்புகளை செய்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவர் கிட்ட சொல்றத நம்ம பாக்குறோம். இங்கதான் அனனியாக்குள்ள இருந்ததான அந்த ஒரு முதல் அறிகுறி, முதல் காரியம் வெளிப்பட ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவரு தேவன் கிட்ட எதையுமே மறைக்காம உண்மையா அவர் இருக்கிறாரு. அதாவது அவருக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் அதையும் ஆண்டவர் கிட்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. அப்போ அனனியா அவருக்குள்ள இருந்த பயத்தை ஆண்டவர் கிட்ட மறைச்சு பொய்யா ஒரு வேஷம் போடல. அவரு உண்மையா இருக்கிறாரு. அவருடைய மனசுல ஒரு பயம் தயக்கம் இருந்ததுன்னா அது அப்படியே ஆண்டவர் கிட்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு. சோ இந்த ஒரு விஷயம் தான் ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு குவாலிட்டியா இருந்துச்சு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் ஒருவேளை உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பய உணர்வு இருக்கலாம். ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது, இல்லனா ஏதோ ஒரு ஊழியத்துல ஒரு காரியத்தை நீங்க செய்ய துவங்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பயமான ஒரு உணர்வு வரலாம். ஆனா நீங்க அந்த உணர்வை மறைக்காம ஆண்டவர் கிட்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபரா நீங்க காணப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காங்க. எனக்குள்ள ஒரு நிறைய பயங்கள் இருக்கு, அப்ப ஆண்டவர் என்ன எடுத்து பயன்படுத்துவாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்க தேவனிடத்துல எதையுமே மறைக்காம உண்மையுள்ளவர்களா நீங்க காணப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தேவன் நிச்சயமாக உங்களை எடுத்து பயன்படுத்துவாங்க. இரண்டாவதான காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தேவன் அனனியாவிடத்துல நீ சவுல் இடத்துல போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கு சவுல் எவ்வளவு ஆபத்தானவர்னு நல்லாவே தெரியும். ஆனா தேவன் சொன்ன
வார்த்தையை நம்பி அவர் போறாரு. அப்ப இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா விசுவாசம். சில நேரங்கள்ல தேவன் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவன் கொடுக்க மாட்டாங்க. நீ போன் மட்டும் சொல்லுவாங்க, நீ இந்த காரியத்தை செய்யாத அப்படின்றத மட்டும் ஆண்டவர் சொல்லுவாங்க. ஆனா நம்ம நிறைய நேரங்கள்ல ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே ஏன்பா, எதற்காக, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற பல கேள்விகளை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆனா சில நேரங்கள்ல ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நான் சொல்றத நீ முதல்ல செய்ப்பா அப்படின்றதுதான் ஆண்டவர் சொல்லுவாங்க. அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். இந்த இடத்துல அனனியாக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது. சவுல் எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நபர் அப்படின்றது தெரிஞ்சும் ஆண்டவர் போ அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மீறி அவர் எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே ஆண்டவர் கிட்ட கேட்காம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் அந்த இடத்துக்கு போறத நம்ம பாக்குறோம். ஆனா அனனியாவுக்கு சவுலனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. சவுல் ஒரு நாள் பவுலாக மாறுவார் அப்படின்றதும் அவருக்கு தெரியாது. பவுல் உலகம் முழுவதும் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாங்க அப்படின்றதும் அனனியாவுக்கு தெரியாது. ஆனா அவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது. அது என்ன அப்படின்னா, தேவன் சொன்னா நான் அதை அப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்றது. சோ அதே மாதிரிதான் நமக்கு புரியாத சில காரியங்கள் இருந்தாலும் தேவன் இந்த காரியத்துக்கு போ, இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம தேவன் இடத்துல எந்த ஒரு கேள்விகளும் கேட்காம நம்ம அதை செய்யக்கூடிய ஒரு நபரா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய பெரிய திட்டத்தை வச்சிருக்காங்க. எப்படி அனனியாவை கொண்டு கொடூரமா இருந்த சவுல பவுலாக மாற்றுவதற்கு ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்தினாரோ, அதே போல இந்த நாள்ல உங்களையும் பிறருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறதற்கு தேவன் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவாங்க. அடுத்ததாக அனனியாக்குள்ள மூன்றாவதான ஒரு காரியம் என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 17வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். இந்த வசனத்துல பாருங்க, சகோதரனாகிய சவுலே அப்படின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கும். அப்போ அனனியா சவுல சந்திக்கும் போது சவுல் கிட்ட, நீ எவ்வளவு கொடுமை செஞ்சிருக்க தெரியுமா, நீ எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்க தெரியுமா, நீ எவ்வளவு பெரிய தவறுகள் செஞ்சிருக்க தெரியுமா அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்லல. அவரை நிராகரிக்கல. அவர் மனதை காயப்படுத்துற மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளும் சொல்லல. அதுக்கு பதில் அவர் சொல்றாரு, சகோதரனாகிய சவுலே அப்படின்னு சொல்லி அவர் அன்போட அந்த இடத்துல கூப்பிடுறத நம்ம பாக்குறோம். ஆனா நீங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பாருங்க. அனனியாவுடைய பார்வையில இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சவுல் அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு மனிதனா இருந்தாரு. ஆனா இப்போ சகோதரனே அப்படின்னு சொல்லி அன்போடு கூப்பிடுறாரு. ஏன்னா அனனியாவுக்குள்ள இருந்தது தேவனுடைய அன்பு. அனனியா சவுல அவனுடைய கடந்த காலத்தை வச்சு அவரை எடை போடல. தேவன் அவருடைய வாழ்க்கையில செய்ய போகிற ஒரு பெரிய காரியத்தை நினைச்சு அவரை பாக்குறாரு. சில நேரங்களில நம்ம நிறைய பேரை பார்த்து இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு செஞ்சிருவோம். ஆனா தேவன் சொல்லலாம், இல்ல, நான் அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு புதிய ஒரு வாழ்க்கைய, ஒரு புதிய துவக்கத்தை நான் உங்க வாழ்க்கையில உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லி தேவன் நினைக்கலாம். அதனாலதான் தேவன் பயன்படுத்த போகிற நபர்களுக்குள்ள தேவ அன்பு இருக்கோ, இரக்கம் இருக்கோ, பிறரை தேவனுக்குள்ளாக வழி நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு மனசு அவங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அதுதான் அனனியாவுக்கிட்டையும் இருந்துச்சு. சோ இந்த மாதிரியான ஒரு குணம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, உங்களை எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் நீங்க அவங்க கிட்ட எப்போதுமே தேவ அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபரா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ தேவன் நிச்சயமாக உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாங்க. எப்படி அனனியாவை கொண்டு தேவன் பயன்படுத்தினாரோ அதே போல இந்த நாள்ல உங்களையும் எடுத்து தேவன் பயன்படுத்துவாங்க. சோ அதுக்கு நம்ம கிட்ட இருக்க வேண்டியது இந்த ஒரு 3 காரியங்கள் தான். ஃபர்ஸ்ட், தேவனிடத்துல நம்ம உண்மையா இருக்கணும். பொய்யான ஒரு வேஷம் தரிக்காம நம்ம உண்மை உள்ளவர்களா நம்ம காணப்படணும். 2வது, நமக்கு நிறைய விஷயங்கள் புரியாம இருந்தாலும் தேவன் ஒரு விஷயம் சொன்னார்னா அதை நம்பி நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கிறவங்களா நம்ம காணப்படணும். 3வது, தேவனுடைய அன்பை, ஆவிக்குரிய கனிகளை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக நம்ம காணப்படணும். இந்த 3 குவாலிட்டிஸ் அனனியாக்குள்ள இருந்தனாலதான் சவுலனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு கருவியாக அவரை எடுத்து பயன்படுத்தினாரு. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், தேவன் என்னை வைத்து அப்ப யாருடைய வாழ்க்கைய மாற்ற போறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம், இல்ல உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல நீங்க தினமும் அவங்க கிட்ட பேசி கொண்டிருக்க
இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு நீங்க ஒரு சாதாரணமான ஒரு நபரா இருக்கலாம். ஆனா நீங்க தேவனுடைய திட்டத்துல அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நீங்க காணப்படுறீங்க. சோ அதனால எனக்கு ஒரு பெரிய ஒரு மினிஸ்ட்ரி இல்ல, ஒரு ஊழியம் இல்ல, எந்த ஒரு காரியமுமே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. அனனியாவும் அந்த நேரத்துல உலகத்திற்கு தெரியாத ஒரு நபர் தான். ஆனா அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, சொல்லுங்க ஏசப்பா இதோ அடியேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை தான் சவுலனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு பகுதியையே உருவாக்க ஆரம்பிச்சது. சோ இந்த ஒரு 3 குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன்னா தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க போறாங்க, உங்க மூலமா பிறரையும் ஆசீர்வதிக்க போறாங்க. பிறருடைய வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு கருவியாக நீங்க காணப்பட போறீங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்பதான் எங்க சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்ல வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.